ஜிம்மி தான் பேரு. ஜிம்மி ஜிம்மின்னு கூப்பிடுங்க. என்ன செய்யும்? வருமா? நாயே பார்த்தது இல்லையா? நான் என்ன செய்யும்? வாழை ஆட்டிக்கிட்டே வரும், சும்மா வராது. நல்லா வாழை ஆட்டிக்கிட்டு அருமையா சந்தோஷமா நம்ம கிட்ட வந்து தன்னுடைய அன்பை அது காட்டும். சில நேரங்களில் பூனைகளை கூப்பிட்டாலும் அப்படி வரும். வீட்டில் உள்ள பூனை வந்தா கால் அப்படி தன்னுடைய உடம்பால் அப்படி தேய்க்கும், அன்பாய் தேய்க்கும். ஒரு கழுதைக்கு மிகவும் அருமையான பேரை வச்சு அப்படி கூப்பிடுங்க, வான்னு கூப்பிட்ட நிச்சயமா வராது. அது வரணும்னா என்ன செய்யணும்? கழுத்துல ஒரு கயிறை போடணும், ஒரு கம்பு எடுத்து ஒரு அடி அடிச்சு இழுத்தா வரும். புரியுதா உங்களுக்கு? அப்படி கழுத மாதிரி இருக்காத. என்ன அர்த்தம் கேளுங்க. மகனே மகளே, நீ என்னிடத்துல வரும்படி நான் அழைக்கிறேன். கழுத மாதிரி வராம டிலே பண்ணா என்ன ஆகும்? நீ கண்டிப்பா என்கிட்ட வந்தாகணும். நீ உடனே வந்துட்டா அடி கிடையாது, இல்லாட்டா வாரம் கடிவாளம் வச்சு அடிச்சு கயிறு போட்டு தான் இழுப்பேன். வேணுமா வேண்டாமா? அதான் கேள்வி. புரியுதா? வாரினாலும் கடிவாளத்தாலும் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புட்டி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதை போல இருக்க வேண்டாம். கழுத மாதிரி இருக்காதப்பா. கழுத கூப்பிட்டா வராது, கூப்பிட்டா உடனே வந்துட்டா உனக்கு அடி கிடையாது, இல்லாட்டா அடி வேதனை வியாதி ஏதாவது கொடுத்து உன்னை இழுப்பேன். ஏன்னா உன்னை நேசிக்கிறேன், நீ என்னிடத்துல வரணும்னு விரும்புறேன், நான் செய்யற காரியத்தை நீ செய்யணும்னு விரும்புறேன், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன். நீ கிட்ட வந்த பக்கத்துல வந்தா வரமாட்டேங்கிறிய, நீ வந்தாகணும், ஏன்னா உனக்கு நல்லது. அதனால 2 அடி கொடுத்தாவது உன்னை இழுப்பேன். உடனே வந்துட்டா அடி கிடையாது. கேக்குதா உங்களுக்கு? ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சா என்ன செய்யணும்? உடனே வரணும், இல்லாட்டா என்ன செய்ய நடக்கும்? அடி வாங்கிட்டு வரணும். கண்டிப்பா வந்துதாகணும், அடி வாங்கிட்டு வரணும். அடி வேணுமா வேணுமா வேண்டாமாங்கிறது நீங்க தான் தீர்மானிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதான் சொன்னாரு. தொடர்ந்து பார்ப்போம். 10வது வசனம். ஆகவே 8:9 நிபந்தனையோடு உள்ள வாக்கு தத்தம் அப்படின்னு எழுதணும். வாக்கு தத்தம் 8:9 அதுக்கான நிபந்தனை. 10 நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வேறுபாடு. 11 நீதிமான்கள் கெம்பீரிக்க அழைப்பு. சரியா போச்சா? திரும்பவும் சொல்றேன், நீங்க சொன்ன தலைப்பு தவறு என்று நான் சொல்லவில்லை. நான் ஒரு தலைப்பு தருகிறேன். நான் கொடுக்கிற தலைப்பை விட நல்ல தலைப்பு உங்களால் தர முடியும் என்று நான் நம்புகிறேன். அப்படி ஒரு தலைப்பை கொடுத்தீர்கள் என்றால் உங்களை பாராட்டுகிறேன். எங்களுக்கு அடுத்த தலைமுறையாகிய நீங்கள், கர்த்தருக்குள்ளே வளர்கிறவர்கள் நீங்கள், எங்களை விட தாண்ட வேண்டும். அதான் என்னுடைய வாஞ்சை. அநேகர் தன்னுக்குள்ளே கீழே இருக்கிறவங்க மேல வரக்கூடாது தட்டி தட்டி வைப்பாங்க. அப்படி அல்ல ஐயா, எங்களை விட நல்ல ஊழியம் செய்யுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுவேன். ஆமென். நிறைய வரங்களை பற்றி கிரியை செய்யுங்க, கர்த்தாவே ஸ்தோத்திரம் சொல்லுவேன். எங்களை அடுத்த தலைமுறை நீங்க எங்களை விட தாண்டணும். அதான் எங்களுடைய குறிப்பாக என்னுடைய ஆவல். எங்களுடைய அடுத்த தலைமுறை, ஆவிக்கிற தலைமுறை எங்களை விட மிகவும் தாண்டி உலகத்தை கலக்குவீர்களானால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் உலகத்தை கலக்கிறவர்கள் இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பார்ப்போம். நான் ஒரு தலைப்பு தருகிறேன் என்று சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த தலைப்பை இப்பொழுது தரப்போகிறேன். இந்த சங்கீதம் எப்படி இருக்கிறது? ஒட்டுமொத்தமாக பார்த்தால் எப்படி இருக்கிறது? பாவம் மன்னிக்கப்பட்டவன் பாக்கியவான். ஆண்டவர் எனக்கு மன்னித்தார், எல்லாருக்கும் மன்னிப்பார். பாவம் மன்னிக்கப்பட்டால் வாழ்க்கை பயனடையும், வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும், பாதுகாவல் உண்டாகும் என்று ஒருத்தர் பேசுகிறார். ஆண்டவர் அந்த கேட்டுக்கொண்டிருக்கின்ற இருதயத்தில் பேசுகிறார். நான் உனக்கு போதிப்பேன், இப்பவே ஏற்றுக்கொள்ளு ஆண்டவர் பேசுறார். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வேறுபாடு இருக்குது. நீதிமான் கெம்பீரிக்க வேண்டும் என்று பேசுகிறார். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இது ஒரு சுவிசேஷ பிரசங்கம் என்று நான் கருது. பழைய ஏற்பாட்டு சுவிசேஷ பிரசங்கம்.
சுவிசேஷ பிரசங்கம்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. நற்செய்தி சொற்பொழிவு என்று தமிழ்ல சொல்லலாம். பழைய ஏற்பாட்டு நற்செய்தி. பாவம் மன்னிக்கப்பட்டவன் பாக்கியவான், கர்த்தர் எனக்கு மன்னித்தார், எல்லாருக்கும் மன்னிப்பார், மன்னிக்கப்பட்டால் இவ்வளவு நன்மை இருக்கும் என்று பேசுவது ஒரு நற்செய்தி பணி. புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டு நற்செய்தி பணி. நான் உங்களிடத்துல பேசுகிற ஒவ்வொன்றுக்கும் பின்னாலே இப்படி எப்படி இதை செய்தியா மாற்றலாம் என்று சற்றே கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டு நற்செய்தியில் என்ன இருக்க வேண்டும்? இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். இந்த பாவம் கழுவப்படும், அதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படணும். இயேசு கிறிஸ்து உனக்காக ரத்தத்தை சிந்தினார், உனக்காக உயிர் தெழுந்தார் என்பதை சேர்க்க வேண்டும். சேர்த்தாதான் புதிய ஏற்பாட்டு நற்செய்தி சொற்பொழிவு. புரியுதா? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் அதான். இந்த நற்செய்தி பணியில முக்கியமாக கவனிக்க வேண்டியது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பேசும் பொழுது, உயர்த்தின்னா ஏதோ கண்ணாபனான இஷ்டத்துக்கு போயிடுது இல்லை. ஆண்டவர் பட்ட பாடுகளை விவரிக்கும் பொழுது கர்த்தர் அவனை இழுத்துக் கொள்வார். நம்மாலே ஒரு மனிதனை ரட்சிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை காட்சியை உயர்த்தி காண்பிப்போம். ஆண்டவர் சொன்னார், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். இழுத்துக் கொள்கிறது அவர். ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தருடைய சிலுவை மரணத்தை குறித்து சொல்லாத எந்த நற்செய்தி பிரசங்கமும் பயனற்றது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. புரியுதா? இப்ப இன்னொரு பகுதிக்கு போக போறோம். வேத தியானத்தை குறித்து ஆரம்பித்திருக்கிறோம். வேத தியானத்தில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நான் கொடுத்திருக்கிறேன். சற்று ஆழமான காரியங்களுக்கு போக போகிறோம். கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? சில நேரத்தில் பல கேள்விகளை கேட்பது உண்டு. ஒரு சில கேள்விகள் நான் கேட்டு கர்த்தர் கொடுத்த பதிலை நான் சொல்ல போகிறேன். 131 சங்கீதத்தை எடுத்து வாசிங்க. 3 வசனம் தான், எல்லாரும் எளிதா வாசித்திடலாம். 131 பக்கம் 753. எல்லாரும் வாசிங்க. கர்த்தாவே, நீர்தான் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டுமை உள்ளவர்களும் அல்ல. பெரிய காரியங்களில் எனக்கு மிஞ்சின கர்மங்களில் நான் தலையிடுவதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அபர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல இருக்கிறது. இது முதல் எந்தெந்தைக்கு இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. இந்த சங்கீதத்தை வாசித்தேன். இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க முயற்சி பண்ணேன். இந்த 3 வசனமும் ஒட்டவே இல்லை. முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதக்காரன் என் இருதயம் இருமாப்பொழுதில்லை, என் கண்கள் மேட்டுமை உள்ள விளம்பில்லை அப்படின்னு என்ன சொல்ற? நான் நல்ல பையன், தப்பு எல்லாம் பண்ணல. அப்படித்தானே? அப்படித்தானே? 2வது வருஷத்துல தாயின் பால் மறந்த குழந்தை. என்ன, நான் நல்ல பையன், தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு பால் மறந்த குழந்தைங்கிறான். 3வது வருஷத்துல தன்னையே விட்டுட்டான். இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. 3 வசனமும் ஒட்டலியே. ஒரு சங்கீதம் ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு, 3 வசனம். அது ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லைன்னா எப்படி? ஆவியானவர் ஏதாவது ஒரு தொடர்பு வைத்திருப்பார். அதை கண்டுபிடிக்க வேண்டும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த நியூ லிபரல் தியாலஜி. இது ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லை, இது தேவாவியானவர் எழுதப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். எப்படி? இது தேவாவியானவர் எழுதப்பட்டதுங்க. அதுக்கு அப்படியானால் என்ன இருக்கிறது? அதைத்தான் நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் அப்படி கேள்வி கேட்டேன். இதுல எங்கே இது ஒட்டு, 3ம் ஒட்டுகிறது எங்கே இருக்கிறது என்று வாசி பார்த்தேன், தியானித்து பார்த்தேன். சில தியானங்கள் வாரக்கணக்காகும், மாத கணக்காகும், ஆண்டுகள் கணக்கு கூட ஆகலாம். இது எளிதில் கண்டுபிடித்து விட்டேன் சீக்கிரத்தில். இதை நன்றாக திரும்ப திரும்ப தியானிக்கும் பொழுது, நான் 15 ஆண்டுகள் ஆச்சுன்னா 15 ஆண்டுகளும் உட்கார்ந்து அதில் உட்காரல,
12 ஆண்டுகள் கழிச்சு பதில் கொடுத்தாருன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவ்வப்பொழுது நினைச்சு பார்ப்பேன், அதுக்கு என்ன பதில் அப்படின்னு நினைச்சு பார்ப்பேன், விட்டுருவேன். கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ஞாபகம் வரும்போது அதுக்கு ஒரு கேள்வி இருக்கே அப்படின்னு மனதில் வரும். இன்னைக்கு அப்படி ஒரு கேள்வி சொல்லி தரப்போறேன். இதுல என்ன, இதுல வாட் இஸ் a silver cord that is connecting these 3 verses? இந்த 3 வசனங்களையும் இணைக்கும் அந்த வெள்ளி கயிறு எது? அதான் கேள்வி. எனக்கு ஒரு சின்ன திறவுகள் கிடைத்தது. 2வது வசனத்துல தாயின் பால் மறந்த குழந்தையை போல் நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். பால் மறந்த குழந்தை எப்படி இருக்கும் என்று யோசிச்சு பார்த்தேன். இப்பொழுது ஒரு கிட்டத்தட்ட 10 மாதங்கள் அல்லது ஒரு வருடத்திற்குள்ளாக பால் மர கடிக்கிறார்கள், இன்றைய கால வழக்கம். எனக்கு தெரிந்து நான் சிறுவனா இருக்கும் பொழுது கூட பார்த்திருக்கிறேன். 5 வயது வரைக்கும் பால் கொடுக்கிறது தமிழ்நாட்டு வழக்கம். வேடிக்கையா இருக்குதோ, உண்மை. இப்பொழுது கூட சில குக்கிராமங்களில் 3 வயது 4 வயது குழந்தைக்கு பால் கொடுப்பார்கள், தெரியுமா உங்களுக்கு? சரி, அந்த காலத்தில் சிறு குழந்தைகள் மரணம் அடைவது சர்வசாதாரணம். இன்ஃபன்ட் மார்டாலிட்டி வாஸ் வெரி ஹை. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்தியாவில் அப்படிதான் இருந்துச்சு. குழந்தைகள் நிறைய செத்து போகும். அந்த காலங்களிலே எப்படின்னு சொன்னால், முதலாவது குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுப்பார்கள். பிறகு தாய்ப்பாலோடு சேர்ந்து மற்ற ஆகாரங்களை சற்று சற்று ஊட்ட ஆரம்பிப்பார்கள். ஒரு 3 ஆண்டு வரும் பொழுது எல்லா ஆகாரமும் சாப்பிடும், தாய்ப்பாலும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். பிறகு ஒரு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளிலே சரி, இந்த குழந்தை இனிமே தாய்ப்பால் இல்லாமல் தாயினுடைய பால் இல்லாமல் பிழைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவர்கள் கருதி தாய்ப்பாலை நிறுத்துவார்கள். அதாவது தாய்ப்பாலை நிறுத்துகிறார்கள் என்று சொன்னால் இனி இந்த குழந்தை பிழைத்துக் கொள்ளும், வளர்ந்து விட்டது என்று பொருள். ஆனால் அந்த குழந்தையின் நிலையை நாம் யோசித்து பார்ப்போம். இந்த தாய் என்ன செய்கிறாள்? நேற்றை வரைக்கும் அனைத்து பால் கொடுத்துக்கிட்டு இருந்தாள், இப்பொழுது பாலை நிறுத்திவிட்டாள். அது மட்டுமல்ல, பிள்ளையை தூக்கி மடியில வைத்து அணைத்தால் இந்த பிள்ளைக்கு திருப்பி பால் குடிக்க ஞாபகம் வரும். ஆகவே இந்த பிள்ளையை கொஞ்சம் சற்றே தூர வைக்கிறாள். இதற்கு முன்பதாக மற்ற ஆகாரங்களை ஊட்டும் பொழுது மடியில் வைத்து ஊட்டிக் கொண்டிருந்தாள். இப்பொழுது மடியில் வைத்தால் பிள்ளைக்கு ஞாபகம் வரக்கூடாது என்று சொல்லி பிள்ளையை அப்படி தள்ளி வைத்து ஊட்டுகிறாள். இந்த குழந்தை கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆன குழந்தை. பால் மறக்கடிக்கப்படுகிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அந்த காலத்தில் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கட்டம். ஏன்? இந்த குழந்தை பிழைத்துக் கொள்ளும் என்று சொல்லி. ஆகவே அந்த பால் மறக்கடிக்கிற ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் ஒரு பெரிய விருந்து வைத்து கொண்டாடுவார்கள். நான் சொல்றது வேடிக்கை இல்லை, பைபிள்ல இருக்கு. ஈசாக்கு பால் மறக்கடிக்க பண்ண போது ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்து பண்ணார்னு வேதத்தில் இருக்குது. வேதத்தில் விருந்து தான் சொல்றேன், வேதத்தின் ஆதாரத்தில் சொல்றேன். அப்படி ஒரு முக்கியமான கட்டம். ஆனால் இந்த குழந்தை இப்பொழுது சற்று தடுமாறுகிறது. என் தாய் நேற்று வரைக்கும் என்னை மடியில வைத்து அணைத்தால், முத்தம் கொஞ்ச நாள் பால் கொடுத்தாள். இன்றைக்கு பால் கொடுக்கவில்லை, அதை பத்தி பரவாயில்ல, நான் மற்றதெல்லாம் சாப்பிடுறேன், கவலை கிடையாது. ஆனா நேத்து மாதிரி மடியில வச்சு அணைக்கலையே. சாப்பாடு ஊட்டுறது மடியில வச்சு ஊட்டாம ஏன் தள்ளி வச்சு ஊட்டுறா என்று அந்த குழந்தை தடுமாறுகிறது. அதாவது 2வது வசனம், என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. தடுமாறின உடனே முதலாவது என்ன நினைக்கிறது? நம்ம எதுவும் தப்பு செய்துட்டோமோ, தாயுடைய அன்பு மாறிவிட்டதே, நாம் எதுவும் தப்பு செய்து விட்டோமோ என்று நினைக்கிறது. இது மாதிரிதான் விசுவாசி. கர்த்தரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் உடனுக்குடன் பதில் கிடைக்கும். உண்மைதானே? ஆமா. கொஞ்ச நாள் வந்ததுக்கு அப்புறம் பதில் கொடுக்க ஆண்டவர் கொஞ்சம் தாமதப்படுத்துவார், கொஞ்சம் டிலே. உடனே ஆஹா, ஆண்டவருடைய அன்பு மாறிட்டா அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு விசுவாசி, அந்த குழந்தைய மாதிரி.
முதலாவது என்ன சொல்றான்? ஒருவேளை நான் தப்பு செய்துட்டனோ, அந்த குழந்தைய போல நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனோ என்று நினைக்கிறான். தன்னை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அப்படி ஒன்றும் தெரியவில்லை. அதான் சொல்றான், ஆண்டவரே கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல, நான் தப்பு செய்யல, என் கண்கள் மேட்டுள்ளது அல்ல, பெரிய காரணம் எனக்கு முந்தின காரணம் தலையிடுறது இல்லையே, தப்பு செய்யலையே அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, பால் மறந்த குழந்தையை போல இருக்கிறேன். ஓஹோ, இது குழந்தையினுடைய நிலைக்கு சமம். என்ன, தாயின் அன்பு மாறவே இல்லை, பால் மரம் கிடைக்கிறா, அவ்வளவுதான். அதுக்கு என்ன பொருள்? நான் வளர்ந்துட்டேன், என் உயிரோடு இருப்பேங்கிற ஒரு தைரியம், நான் வளர்ந்துட்டேன். சங்கீதக்காரன் நினைக்கிறான், ஆண்டவருடைய பதில் தரவில்லை, நான் கலங்குறேன், ஆனா ஒன்று தெரியுது, இது ஆண்டவருடைய அன்பு மாறல, நான் வளர்ந்துட்டேன். நான் வளர்றதுக்காக சில காரியங்களை அனுமதிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஆமா. ஆகவே இஸ்ரவேலே கர்த்தரை என்றென்றைக்கு நம்பு. ஏன்? அவர் பதில் கொடுக்காத மாதிரி தெரியும், அவர் உன்னை நேசிக்க மாதிரி தெரியும், நேசிக்காத மாதிரி தெரியும். கவலைப்படாத, கர்த்தரை விசுவாசி. அவர் நீ பால் மறந்த குழந்தையை போல இருக்கிறாய், அவ்வளவுதான். அவர் உன்னை நடத்துகிறார், நீ வளர்ந்து விட்டாய் என்பது பொருள். ஆகவே என்றென்றைக்கும் கர்த்தரை நம்பு. புரியுதா? இப்ப 3 சேர்ந்துருச்சா? 3 வசனம் சேர்ந்துருச்சா? இது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஸ்தோத்திரம். சொல்றது கவனிங்க. இப்ப நான் சொல்றது பெருமைக்காக சொல்லல, வேற யாராவது இப்படி எழுதியிருக்காங்களான்னு பெரிய பெரிய ஆட்கள் எழுதினதெல்லாம் எடுத்து வாசி பார்த்தேன். இந்த சங்கீதத்துக்கு நிறைய பேர் விளக்கம் எழுதியிருக்காங்க, யாரும் எழுதல. கர்த்தாவே, அடியனுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை சொல்றதுக்கு காரணம் என் பெருமையை சொல்றதுக்காக அல்ல, இதே மாதிரி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கேள்வி கேட்டு அவர் பாதத்தில் உட்கார்ந்தா கற்றுக் கொடுப்பார். இதை கற்றுக் கொடுத்த அன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? கர்த்தாவே, எவ்வளவு சந்தோஷம். வேத வாக்கியங்களை ஆராயறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? இன்னொரு கட்டத்துக்கு போகும். இன்னொரு தடவை ஒரு கேள்வி கேட்டேன். 30ஆம் சங்கீதத்தை எடுங்க எல்லாரும். இதை நான் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லை, கேள்வியை மட்டும் கேட்டு விட்டுருவேன். 30ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசித்தா அந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு பிராக்கெட்ல போட்டுக்குது. பாத்தீங்களா? எத்தனை மணிக்கு? அந்த தலைப்பு ஒரு பிராக்கெட்ல ஒண்ணு இருக்கு, பாத்தீங்களா? அது வாசிங்களேன். என்ன இருக்குது? கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். எனக்கு ஒரு சின்ன கேள்வி வந்து, கிரக பிரதிஷ்டைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எப்படி புரியுதா? கேள்வி புரியுதா உங்களுக்கு? இந்த சங்கீதத்தை வாசி பார்த்தேன், கிரக பிரதிஷ்டைக்கு அதுக்கு சம்பந்தமா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க.